இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷியாவை காமிக்கிறாங்க. அவளோட ஆஃபீஸ்க்கு வெளியே ஏகப்பட்ட பேர் அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மேலே வந்துட்டு குப்பை எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு இவ வந்துட்டு பசங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறவ. இவளுக்கு உணர்ச்சினால என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்தை வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்க அந்த ஆள் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒர்த்து கிடையாது. அவன் ரொம்பவே கேவலமான ஜென்மோன்னு செட்டுங்க பேசினாலுமே யாருமே எதுவும் கேட்காம நம்ம ஹீரோயினை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. பட் அவள் அது எதுக்குமே வந்துட்டு பதில் பேச மாட்டா. அப்போ அங்கே ஜின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் வாழ்றான். அவன் வந்ததுமே எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது இதை விட்டுட்டு அவன் மேலே அங்கே வந்துட்டு தூக்கி எறிஞ்சதுமே அது அவன் ஃபேஸில் போய் அங்கே வந்துட்டு பற்றுது. அதை பார்த்தது ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுறா. ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்தில் ரொம்ப கோவமாயிட்டு இறங்கி போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. அவன் ஃபேஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன கீரல் பட்டாலுமே நான் எந்த லெவலுக்கு வந்துட்டு டேஞ்சராக மாறுவேன்னு நீ கனவுல கூட நினச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு அந்த ஜின்னை வந்துட்டு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுமே டாக்டர் அங்கே செக் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸில் வந்துட்டு எந்த ஒரு தழும்பு கூட இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவுமே ஆகலை அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே அவளோட கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, மென்டலாக ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கா, நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு அவங்க அசிஸ்டன்ட் அங்கே டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஃபேஸில் இதுக்கப்புறம் எந்த ஒரு தழும்புமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லியாங்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை ரொம்பவே லவ் பண்ணியிருக்கா. இவ பார்க்குறதுக்கு இவ ஜின் மாதிரியே அச்சஸெல்லாம் இருந்திருக்கான். ஸோ அந்த பையன் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுமே நம்ம ஹீரோயின் மென்டலாக அங்கே ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவனை ஜின்னை மீட் பண்ணும்போது பார்த்தா அவளுக்கு லியாங் மாதிரியே தோணியிருக்கு. அதனால தான் அவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஃபேஸ்லேயுமே எந்த ஒரு காயமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஒரே நாள் நைட்லேயே வந்துட்டு பெரிய சூப்பர் ஸ்டாராக அவனை மாற்றி காமிக்கிறா. அவனுக்கு என்ன வேணுமோ லைஃப்பில் எல்லாமே பண்ணி கொடுத்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்கா. பட் அவனை பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கும்போதே ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட அஃபேர் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அதை பற்றி எதுவும் கவலை இல்லை, அவன் சந்தோஷமா இருக்கான், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி அங்கே தோணிச்சு அவளுக்கு. பிறகு அவளை பார்த்தா அவனுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்து அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறதுக்காக ஏதாச்சும் வந்துட்டு ஒருத்தா இருக்கானா, அவன் உங்கள் முன்னாடியே ஏகப்பட்ட பேரும் கூட அஃபேர் வச்சுட்ருக்கான், பட் அதெல்லாம் நீங்கள் எதுக்கு பொறுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுறா. அந்த பொண்ணோட நேம் வந்துட்டு சிசி. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க இன்னொரு ஒர்க் பண்ணுற லேடி வந்து சொல்கிறாங்க, இப்படி வந்துட்டு அவரோட அஃபேரை பற்றி தெரிஞ்சிருச்சு, ஸோ வந்து மீடியாஸ் எல்லாத்தையுமே அவர் கவர் பண்ணுறதுக்கு வர்றாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு உடனே நான் வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும், அவனை வந்துட்டு கெட்ட பேர் வாங்குறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த ஜின்னை பார்த்தாங்க டியான்னு ஒரு கேர்ளோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ஆள் தெரியுமா, என்னை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவள் ஒரே நைட்டில் வந்துட்டு என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே பயப்படுறா. நீ வந்துட்டு இப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு என்ன சொன்னாலும் அவள் வந்துட்டு சரிதான் சொல்லுவாள், என் பேச்சை மீற மாட்டா, ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என் பேச்சை மட்டும் கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வந்துட்டு பெரிய சூப்பர் ஸ்டாராக மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே பார்த்தா மீடியாஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இது ஒன்று வந்துட்டு இவனுக்கு புதுசு கிடையாது, எப்பயுமே இதே மாதிரி அடிக்கடி மாட்டுவான் போல. நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாற்றியிருக்கா. அங்கே டியான் அங்கே பயந்து போகும்போது எதுக்காக பயப்படுறேன், என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்ச அவன் இழுத்து உட்கார வச்சுக்கிறான். அங்கே அவ்வளோதான் அங்கே சிசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு கழுவி அங்கே ஊற்ற ஆரம்பிச்சுடுறான். என்ன ஜென்மனி நீ வந்துட்டு இப்படிலாம் அசிங்கம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அங்கே வெளியே அனுப்பி விட்றா. அப்போ அவன் பார்த்தா நான் வந்துட்டு டியானை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் நாளைக்கு வந்துட்டு அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டு அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே என்னது அறிவிக்க போறியான்னு சொல்லிட்டு சிசிக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. உனக்காக வந்துட்டு சியா என்னென்ன பண்ணிட்டுருக்கா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு துள்ளிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அப்படியே அங்கே பாசமாக பேசுகிற மாதிரி அங்கே பேசிட்டு ட்ராமா பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே அவனோட அந்த ஃபேஸை பார்த்து அப்படியே ரொம்ப மயங்கி போய் அங்கே டச் பண்ணிவிட்டு உனக்கு இதில் தான் வந்துட்டு சந்தோஷம் கிடைக்குதுன்னா நீ நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த டியானுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினதுமே இங்கே சிசிக்கு கோவமாயிருது. கண்டிப்பாக உனக்கு மூளை சரியில்லாமல் தான் போயிருச்சு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப கோவப்படுறா. ஹீரோயின் ரூமில் வந்துட்டு அங்கே ஒரு நெக்லஸ் எடுத்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இது வந்துட்டு அவன் தான் கொடுத்தது போல். அப்போ அங்கே வந்துட்டு அதை பற்றி அவள் யோசிச்சு பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டாக் வருது, அதோட நேம் வந்து சூச்சு. அப்போ அந்த டாக் வந்து அங்கே ரொம்பவே பாசமாக அவட்ட அங்கே கிட்டக்கு வந்ததுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஏன்னா இதை கிஃப்டாக கொடுத்ததே இல்லையாங்க தான் போல். அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவள் ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது அழுதுட்டு இருக்கும்போது என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும், பட் எங்கள் அப்பா வந்துட்டு வளர்க்கவே விட மாட்டாருன்னு சொன்னதுமே நீ ஏன் கவலைப்படுற,
நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஒரு டாக்கை வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனலாக ஆகிடுறா. அப்போ அங்கே ஒரு செயின்மே இங்கே வந்துட்டு கொடுத்துட்டு, இந்த செயின் எப்பயுமே உன்கிட்டே இருக்கட்டும், ஒருவேளை நானே என்னை விட்டு பிரியிற நிலைமை வந்தாலுமே நான் கொடுத்த பொருள் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சதுமே, அப்போ சிசி எதுக்காக நீ இப்படிலாம் கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்க, அவன் உன்னை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனிமே நீ மூவ் ஆன் ஆகாமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னதும், என்னால் வந்துட்டு எப்பயுமே வாழ்க்கையில் அவனை விட்டு மூவ் ஆன் ஆக முடியாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த ஜின்னை பார்த்தா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட டியான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறா, அவளுக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்ல போகிறா. பட் அங்கே சிசிக்கு ரொம்பவே கோவமாயிருது. என்ன வந்துட்டு ஓவராக அட்டுழியம் பண்ணிட்டுருக்க, ஏன்னா இது என்ன ஓவிடா, நீ ஓ இஷ்டத்துக்கு டிசைட் பண்ணுறதுக்கு, நீ ஏன் வந்துட்டு ஓசியில் தான் இருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த வீடு அவளோடதான், அவள் தான் டிசைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவன் பார்த்தா அங்கே நம்ம சிசியை வந்துட்டு ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் அவளை தான் அவங்க மயக்கி வச்சிருக்கானே. இவன் ஃபேஸை பார்த்ததுமே அங்கே லியாங்கோட ஞாபகம் வந்துடுது. அந்த இடியட்டுமே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு அவ கூட தான் சேர்ந்து இதுக்கப்புறம் ரூமில் வந்துட்டு இருக்க போகிறேன், நீ வந்து கெஸ்ட் ரூமில் போய் இருந்துக்கோன்னு சொன்னதும் அவ்வளோதான் வந்துட்டு சிசிக்கு ரொம்பவே கோவமாயிட்டு, உன்னை வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு உயரத்துக்கு கொண்டு வந்த போலவேவும் நீ கேவலமாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கியா, அவள் லெவல் வந்துட்டு என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அந்த டியான் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு இவங்க போட்டிருக்க அந்த நெக்லஸ் வேணும், நாளைக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னை அதை கண்டிப்பாக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த ஜின்னிட்டையுமே சொல்லி அங்கே வாங்கி தர சொல்கிறா. பட் அவன் சொல்லியுமே அவள் கொடுக்க மாட்டா. பிறகு அவன் அங்கேருந்து போனதுமே உன் லெவலில் நான் என்ன ஆக்குறேன் பாரு, நான் வந்து நினைச்சேன் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின்ட்ட திமிரா பேசினதுமே ஹீரோயின் இப்போ நான் உன்ட்ட என்ன பண்ணணும், ஏன் சுயர்வத்தை காமிக்கணுமான்னு சொல்லிட்டாங்க கேட்கும்போது அவர் ரொம்ப பயந்த மாதிரி ஆக்டிங் பண்ணும்போது அங்கே ஜீன் வந்துடுறா. நீ எதுக்காக இப்படிலாம் அவட்ட பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் சிசி ரொம்பவே கோவமாயிட்டு, உனக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தவங்களே நீ இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னா நீலாம் எப்படி நன்றி கேட்டவனா இருப்ப, நீ வந்து வாங்க மிஸ்ட்ரஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கியே, அவளை வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரியும் நீ கூட்டிகிட்டு வரவங்க எல்லாத்தையுமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரியுமே காமிச்சிட்ருக்கே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவன் திரும்பவுமே அதை வந்துட்டு அங்கே கொடுக்க சொன்னதும் அவள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே இந்த டியானுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது. அவன் சொன்னால் அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, இதை கொடுக்க மாட்டானா கண்டிப்பாக இது ரொம்பவே ஸ்பெஷலானதாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக அவட்ட இருந்து வாங்க மட்டும் நான் விட மாட்டேன், ஃப்யூச்சரில் அது என் கழுத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த டியான் வந்து அவங்கிட்ட இந்த நாயை பாருங்களேன், காலையிலேருந்து குலைச்சிட்டு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்கல, பேசாமல் இதோட கதையை முடிங்கன்னு சொன்னதுமே அங்கே அவனுமே அதை பார்த்துட்டு இருக்கான். பிறகு அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்துட்டு நாய்க்குட்டியை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கும்போது சொல்கிறா, நீ என்னத்தை வந்து தேடிட்டு இருக்க, வந்து சாப்பிடு, இன்னைக்கு நாங்கள் டாக்கோட ஃபுட்டை தான் சமைச்சிருக்கோன்னு சொன்னதும் அங்கே அவ்வளோதான் அவளுக்கு நெஞ்சே வெடிச்சு போயிடுது. எல்லா இடத்துலையுமே இங்கே பைத்தியம் மாரி இந்த டாக்கை வந்துட்டு தேட ஆரம்பிச்சிடுறா. அங்கே வேகமாக போயிட்டு அங்கே கிச்சனில் பார்த்தா அந்த டாக்கை தான் அந்த படுபாவி பையன் அங்கே வந்துட்டு கொலையை பண்ணி அதை சமைச்சு தின்னுட்டு இருக்கானுங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே மனசே உடஞ்சு போயிடுது. நீ இப்போ என்ன வேலை பண்ணி வச்சேன்னு சொன்னதோ அந்த டாக் என்னை விட உனக்கு என்ன பெருசான்னு சொல்லிட்டு அந்த ஜின் கேட்குறான். அதை வந்துட்டு என்ன காலையிலேருந்து பார்த்து குலைச்சிட்டு இருந்துச்சு, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு அதை பார்த்தா பயமாக இருக்குது, அதை கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு அவர் எனக்காக நான் ஆசைப்பட்டேன்னு சமைச்சு கொடுத்துட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே பைத்தியமாகவே மாறி போயிடுறா. எல்லா ஃபுட்டையுமே தூக்கி எரிஞ்சிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இங்கே கத்திட்டு இருக்கவுமே அந்த டியான் வந்துட்டு என்ன இது ஒரு டாக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே வந்துட்டு கோமாய் போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு சிசி அதை வந்துட்டு சமாளிக்க ட்ரை பண்ணாலுமே அவங்க வந்துட்டு திமிரா பேசினதும் வாயை முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது இவ கழுத்தை பிடிச்சி இவ நெருக்க ஆரம்பிச்சிடுறா. நீ தானே கொலை பண்ண சொன்ன, நான் அப்போ உனக்கு கொலை பண்ணலாமான்னு சொல்லிட்டு போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அங்கே ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரியே வந்துட்டு மாறினதுமே அவன் கோவமாயிட்டு அவள் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, தியானை நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா, கூட சேர்ந்து இருந்து உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டவே இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கான். ஒரு டாக்காக நீ இப்படியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் சிசிக்கு அவ்வளோதான் கோவமாகி போயிடுது. நீ எல்லாம் வெக்கம் நம்ம பேசிட்டு இருக்கே, அந்த டாக் வந்துட்டு அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரிஞ்சுமே நீ இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தா அந்த டாக்கெல்லாம் வந்துட்டு ஒரு உயிரே கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு பேச்சு பேசுகிறான். பட் இருந்தாலுமே இந்த இடியட்டுக்கு திரும்பங்க லியாங்கோட ஃபேஸ் அவன் ஃபேஸில் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருது. தன்னோட ஹஸ்பண்ட் எப்படி தனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இடியட் மாதிரி அந்த திரும்பவுமே வந்துட்டு அவனை அங்கே மன்னிச்சிடுறா. பிறகு இந்த டியான் அவங்ககிட்ட அங்கே சாரி கேட்குறா. என்னால் தானே உன்ட்ட இன்றைக்கி அவங்க ரொம்பவே கோவமாயிட்டாங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுமே நீ வேறு அவள் இன்றைக்கி பண்ணதுக்கு நான் அவளை சும்மா விடுவே நினச்சிட்ருக்கியா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது, அவள் முன்னாடி நீட் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், அப்படின்னா தான் அவட்ட நான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம சிசி வந்துட்டு இவ இந்த வீட்டோட கெஸ்ட்டை நான் தான் வந்துட்டு இவளை கவனிச்சுக்கிற சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு எனக்கு மென்டலாக ஹரஸ் பண்ணியிருக்கா, என்னை ரொம்பவே வந்துட்டு கோவப்படுத்தியிருக்கா அப்படின்ற செட் அவள் பேச
பேசினதுமே ஒழுங்கா வந்துட்டு அவளை மன்னிப்பு கேட்க சொல்லு, அப்படின்னா தான் நான் அவட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் திமிரா பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டு இவங்க ஒரு ஜஸ்ட் வந்துட்டு 5,000 தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் என்ன இவ்வளோ காசு கம்மியாவா, அவளுக்கு 5 மில்லியன் கொடுக்க சொல்லு, இல்லைன்னா நான் வந்து அவட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னதும் அங்கே சிசிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே தெருவில் போகிறதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா இது இப்படி தான் ஆட்டம் போடுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிட்டுருக்கா. ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு நாய்க்குட்டியை நினச்சாங்க ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே அவன் சாகிற நிலமையில நம்ம ஹீரோயின்ட்டாங்க சாரி கேட்குறான். பட் ஹீரோயின் என்னை ஏன் இப்படி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அழுகும்போது அதான் வந்துட்டு சூச்சு இருக்கானே, அவன் உன் கூட சேர்ந்து இருந்து எப்பயுமே உன்னை கேர் பண்ணி பார்த்துக்குவான், நானுமே எப்பயுமே உன் கூட தான் சேர்ந்து இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே இறந்து போயிருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சிட்டு அவளுக்கு அங்கே தாங்க முடியல, மனசே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நான் அவங்க அப்பா சொன்னதுமே யோசிச்சு பார்க்குறா. நீ ஜின்ன போய் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண நீ ஆசைப்படுற, அவன் எப்படிப்பட்ட மோசமானவன் தெரியுமா, அவன் தேவைக்கேற்ற மாதிரி பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ அவன் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவன் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணலை, நான் தான் அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹாப்பிக்காக அப்படின்றத அவள் சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜின் பார்த்தா திரும்ப அவங்க அவளை வலையில் விழுக வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டு நீ வந்துட்டு இன்னைக்கு தப்பு பண்ணிட்ட, அதுக்காக நீ இப்படிலாம் அழுகணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு பாசமாக பேசுகிற மாதிரி நடித்ததுமே இந்த இடியட்டுமே அந்த செக்கை போட்டவங்க காசை கொடுத்ததுமே நீ காசு என்ன ஏற்பாடு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ வந்துட்டு ஒரு விஷயம் கொடுத்துட்ட, இன்னொன்று வந்துட்டு நீ மறந்து போயிட்ட பார்த்தியான்னு சொன்னதும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது டியானுக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நீ அதை கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதை பிடிங்கிட்டு நான் வந்துட்டு உயிரை வேணாலும் கொடுப்பேன், இதை கிடையாது அப்படின்ற சொன்னதும் அவன் பார்த்தா அங்கே திரும்ப அங்கே கோவமாக்குறான். பட் கோவப்பட்டா வேலையாகாதுன்னு சொல்லிட்டு திரும்ப எப்படியாச்சும் இந்த நெக்லஸை வாங்கிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு எவ்வளோ அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறான். இவங்களோட பேச்செல்லாமே அங்கே நம்ம சிசியுமே கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இருக்க அவள் கண்டிஷன் ரொம்ப சரியில்லாமல் போயிட்டுருக்கு. இவனுமே பயங்கரமாக யூஸ் பண்ணுறானே, நம்ம எப்படி வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் அங்கே குளிக்கிறதுக்காக நைட்டு போனதுமே அங்கே நெக்லஸை கழட்டி வச்சுட்டு போயிருக்கா. இந்த திருட்டு நாய் அங்கே வந்துட்டு அதையுமே திருடிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு ப்ரெஸ் மீட்டுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டியானை வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டை அறிவிக்க போகிறான் போல். அங்கே சியா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, இது என்ன வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பார்த்தான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே என்ஜாய் ஆகிடுறான். அவளுமே அங்கே ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கா. பட் வந்துட்டு அவன் ஹாப்பிக்காக வந்துட்டு அவள் பேசாமல் இருந்துச்சேக்கா. பிறகு என்ன நீ என்ன கிளம்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சிசி போய் அங்கே வந்துட்டு பார்க்க போகும்போது போட்டிருக்கதை பார்த்துட்டு சிசிக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன வந்துட்டு இந்த நெக்லஸை திருநேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அதை அங்கே வந்துட்டு பிடுங்க போகும்போது அப்போ அங்கே அந்த ஜின் வந்துட்டு கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ டியான் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறான். பிறகு அவளையுமே போட்டு அடிச்சுட்டு அவங்க ஆளையுமே கூப்பிட்டு வந்துட்டு இவ பண்ணதுக்கு இவளை சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷனோட அவங்க உட்காந்துச்சேக்கா. அவங்க 2 பேருமே ஸ்டேஜுக்கு வந்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அங்கே கழுத்தில் இருக்க அந்த நெக்லஸை பார்த்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகி போயிருது. இவளுமே வேணுக்குன்னு அந்த நெக்லஸை காமிச்சிட்டு அவளை இரிட்டேட் பண்ணதுமே ஹீரோயின் மேலே போயிட்டு அதை அங்கே டச் பண்ணிட்டு இது என்னோட தான், நீ வந்துட்டு அப்படின்னா இதை திருநேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டவங்க வந்து பிடிச்சி தள்ளி அதை வந்து பிடுங்க பார்த்ததும் அங்கே அவள் வந்துட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்கு அப்படின்றத சொல்கிறான். அப்பாவே இது என்ன ஜஸ்ட் ஒரு நெக்லஸ் தானே, அதுக்காக வந்துட்டு நீ என்ன ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதோ நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், பட் இந்த நெக்லஸை நீ தொட்டேனா நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுங்க கத்துனதுமே அங்கே மீடியாஸ் எல்லாமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. அப்படின்னா சியாவை தன்னால் இவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தானா, இவன் ரொம்ப ஃபேக்கான ஒரு விஷயம், இவன் வந்துட்டு நல்லவனே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனால ஹீரோ தெரிஞ்சவன் வில்லன் ஆயிடுறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லா உண்மைகளுமே ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சதும் கோவப்பட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸோ அடித்ததுமே அவ்வளோதான் மீடியாஸ் குறிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ வந்து மேலே கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அவள் ரொம்ப கோவமாயிட்டு அந்த நெக்லஸை வந்துட்டு பிடிங்கிட்டு அவள் கழுத்துல இருந்து இது ரொம்பவே உனக்கு இம்பார்ட்டன்ட்ல, நான் வந்துட்டு இதை எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை போட்டு அங்கே உடைச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கே நம்ம லியாங்கோட ஞாபகம் அவளுக்கு வர ஆரம்பிச்சிருது. அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அவனோட அந்த கடைசி ஞாபகமாக இருந்ததுமே இப்போ என்னை விட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டு எழுந்திரிச்சு அந்த டியான்ட்ட உன்ட்ட நான் என்ன சொன்னேன், என்கிட்ட என்ன வேணாலும் இருக்காத நீ எடுத்துக்கோ, இந்த நெக்லஸோட பின்னாடி நீ சுத்தாதன்னு சொன்னா இல்லையா, உனக்கு அடுத்தவங்களோட ஹாப்பியை வந்துட்டு பறிக்கிறதுல ரொம்பவே வந்துட்டு சந்தோஷம் இல்லை, நான் வந்துட்டு நினச்சேன்னா உன்னை என்ன பண்ண முடியும்னு உனக்கு காமிக்க வேணாமா, நான் உன்னை இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கூட பண்ண முடியும்னு சொல்லிட்டேக்கா. நான் இப்போ வரைக்குமே வந்துட்டு பொறுத்துட்டு இருந்தது இந்த ஃபேஸ்க்காக தான், பட் வந்துட்டு நீ அதை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்த
பொருட்படுத்தாமல் என்ன நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ண அவளை கூட விடு, ஆனால் நீ எனக்கு பண்ண இந்த துரோகத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் இங்கே வரவே கூடாது, அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதும் அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டங்க ஒரு பாட்டிலை தூக்கி உடச்சி அங்கே ஒரு பீஸ் எடுத்துக்கிறா. அங்கே டியான் பக்கத்தில் வந்துட்டுருக்கா, நீ ரொம்ப வந்துட்டு அடுத்தவங்களோட ஹாப்பியை கெடுக்கிறதுக்கு சுற்றிட்டு இருக்கேல, நான் வந்துட்டு உனக்கு எப்படி வந்துட்டு காமிக்கிறேன் ஹாப்பியை கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. பட் அவள் பயந்து போய் கீழே விழுந்ததுமே வேமா அங்கே ஆசிட் எடுத்து ஃபேஸில் அங்கே அடிக்க போகும்போது இவன் அங்கே ஊடால வந்து விழுந்து அவன் ஃபேஸில் வந்துட்டு அங்கே காயமாயிருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டோட ஃபேஸ் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா இந்த ஃபேஸ்க்காக தான் உனக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன், பட் அதே கிடையாதுன்றப்ப நான் ஏன் உனக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அது வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் இல்லை அவரையே இருக்கிற ஒரு பர்சன் தான் சொல்லிட்டு நல்லாவே ரியலைஸ் ஆகிடுது. அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஆரஞ்சு விழா உன்கிட்ட என்னென்ன நான் கொடுத்தனோ அதை திருப்பி எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்பாவே நீ வந்துட்டு நல்லா சுயநினைவோட தான் பேசிட்டு இருக்கியா, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறியா, இவ்வளோ நாளாக நான் தான் உனக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்படியா நீயா பண்ண, இதுக்கப்புறம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்போ வரைக்குமே பண்ண ஒவ்வொரு தப்புக்குமே நான் வந்துட்டு உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே அவன் நீ நான் இல்லாமல் வந்துட்டு உன்னால் இருக்க முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன், வந்துட்டு நான் இல்லாமல் எப்பயும் இருக்கவும் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டாங்க. சைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். எப்படினாலும் ஹீரோயின் வருவான்றதுக்காக போயிட்டுருக்கான். பிறகு அங்கே அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே சிசி வர்றா. பட் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்பயும் போலையுமே அவனை மன்னிச்சிருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் அவனை மன்னிக்க போகிறது கிடையாது, அவன் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தன் தான், அது நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு, என் ஹஸ்பண்ட் ஆசையாக கொடுத்த அந்த பொருளை வந்து அங்கே உடச்ச போவேவும் நான் இதுக்கப்புறம் அவன் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பிறகு அவன் அங்கே பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே டியான் வந்துட்டு அவன் நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா நம்ம எங்கே போய் இருக்கிறது, நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே சொன்னதும் நீ வேற இந்த ட்ராமா எல்லாம் ஒரு நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அவளாவே என்கிட்ட வந்துட்டு பேசுறதுக்கு வருவா, இந்த டைம் நான் அவளை மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ காசு கேட்க போறேன் தெரியுமா, அவள் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சிசி அங்கே பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கா. இது வந்துட்டு மேடம் வந்து உங்களுக்காக அனுப்பிவிட்ருக்காங்கன்னு சொன்னதும் அவன் பார்த்தா ரொம்ப ஆட்டிடியூடோட என்னமோ கிஃப்ட் கொடுத்து அவனை சமாதானப்படுத்த வந்திருக்க மாதிரி, இது ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே சிசிக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. உன் நிலைமை என்னாக போதோ நீ பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவள் அக்கௌண்ட்லேருந்து நான் எவ்வளோ பணத்தை எடுக்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இது வந்துட்டு ஃப்ராடு வேலை, இதனால் ஜெயில் தானே எனக்கு கிடைக்கும், அவள் எப்படி உன்னை போய் மன்னிப்பான்னு சொன்னதும் இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ பெரிய வந்துட்டு தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அதவே ஈஸியாக மன்னிச்சிட்டா, இது ஜஸ்ட் வந்துட்டு பணம் தானே, அவள் கண்டிப்பாக மன்னிச்சிருவா, ரெண்டாவது அவளோட ஃபேஸ் வந்துட்டு ஏன்ட்டு இருக்குது, அதை தான் நான் வச்சு அவளை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் என்னை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கா, என்னை எதிர்த்து அவள் எதுவும் பண்ண மாட்டான்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க அப்பா தான் போய் மீட் பண்ணி அந்த ஜின்னோட எவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்கோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணணும்ப்பான்னு சொன்னதுமே உனக்கு என்ன இதெல்லாமே விளையாட்டாக இருக்கா, நான் உன்ட்ட அப்போவே சொன்னேன் அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாதுன்னு, நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னதும் அப்பா நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதுமே அவங்க சாரியுமே கேட்குறா. அவருமே சரி ஓகே இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. இவனை பார்த்தா அங்கே ரொம்ப ஆட்டிடியூடாக அங்கே அக்கௌண்ட்டை போய் நீங்கள் 5 மில்லியன் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னதும் சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு கேட்காம மேடம் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே நீ இப்போ யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா, அது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் ஜாப்பை விட்டுவே தூக்கிடுவான்னு சொல்லும்போது என்ன நடந்தாலும் சரி நான் மேடம்கிட்ட கேட்காம அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு மாற்றிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம சிசி வந்துடுறா. இப்போ சிசி நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டுருப்ப, நீ யாரை கேட்ட அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துகிட்ருக்க, ரெண்டாவது நீ அவட்ட காசை வாங்கி தின்னுட்டு அவன் முதுகுலே குத்துவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த டியான் ரொம்ப ஓவராக வாய் பேசுகிறா. நீ என்ன இங்கே ஒரு சின்ன வேலைக்காரி தானே, வேலைக்காரி வேலையை மட்டும் பாரு, என்ன வந்துட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அங்கே காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னதும் இப்போ அங்கே சிசி வேமா அந்த லேப்டாப்பை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறா. அப்போ அங்கே வேமா அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நான் இப்போ வரைக்கும் உன்னை நோட்டீஸே பண்ணது இல்லையே, நீயுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்க, நான் நினச்சேன்னு வச்சுக்கோ நான் இங்கேவே வந்துட்டு உன்னை ரேப் கூட பண்ண முடியும் அப்படின்ற சொன்னதும் நீ வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நான் அப்படி ரேப் பண்ணாலுமே உன்னோட அந்த ஆசை ஃப்ரெண்ட் வந்துட்டு உன் பேச்சை கேட்பான்னு நினைக்கிறியா, அவள் வந்துட்டு என்னை எப்படி டிஃபெண்ட் பண்ணியிருக்கா, அது எல்லாத்தையுமே அவள் வந்துட்டு மறைச்சிடுவா, நீ தான் என்னை செடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓ மேலே பழிய போடுவேன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப கோவமாயிடுறா. இவன் பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் அங்கே வந்துட்டு லேப்டாப்பை பிடுங்க ட்ரை பண்ணுறான். பட் அவள் விட மாட்டேன்னு சொன்னதுமே கணத்தை சேர்ந்து அரைஞ்சதில்ல அவள் கீழே பாவங்க மயக்கமாகி விழுந்துடுறா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த அக்கௌண்டன்ட் வேமா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாரு. இந்த ஜீன் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு கால் அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கே ரிசீவ் பண்ணிடுறான். அந்த பர்சனுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டாங்க ஆஃபீஸ் வந்துட்டுருக்கா.
அப்போ அங்கே அந்த பர்சன்ட்ட இப்போ மரியாதையோட நீ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அந்த பர்சனுமே அங்கே வந்துட்டு பயந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் விலகி போங்க, அப்படி தான் நான் பண்ண முடியும்னு சொன்னதுமே அவன் அங்கேருந்து போனதுமே வேகமாக வந்துட்டு அந்த லேப்டாப்பை தூக்கி கீழே போட்டு உடைச்சிடுறாரு. அப்படின்னா தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு அந்த பர்சனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். நீ என்ன தைரியம் தான் எனக்கு எதிராகவே இப்படி வேலை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் வந்துட்டு அவங்ககிட்ட தான் சம்பளம் வாங்குறேன், அவங்களுக்கு தான் உண்மையாக இருப்பேன், மேடம் வராமல் உனக்கு நான் காசு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு லேடி வந்துட்டு அதெல்லாமே பார்த்துறாங்க, இவன் அடித்து டார்ச்சர் பண்ணுறத. அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, உடனே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பர்சன் நான் கண்டிப்பாக வந்துட்டு உன் பேச்சை கேட்கவே மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீ என் பேச்சை கேட்க மாட்டேல அப்படின்னா நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணணும்னு தெரியும்லன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பர்சனை போட்டு அங்கே ரொம்பவே இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே கரெக்டாக அங்கே உள்ளே வந்துடுறா. அப்போ அங்கே வந்ததுமே கார்ட்ஸ் வந்துட்டு அவனை அங்கே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறான். ஈஸியை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் இங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டேக்கா. நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா? நீ இப்போ பண்ணதுக்கு பேர் ஃப்ராடு தானோ, இல்லீகல் பண்ணியிருக்க, நான் உன்னை ஜெயிலையுமே இதுக்கு தூக்கி போட முடியும்னு சொன்னதும் நீ ஓவராக வந்துட்டு ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காத. நேற்று எனக்கு வந்துட்டு நீ கிஃப்ட் அனுப்புனது எனக்கு என்ன தெரியாதா, என்கிட்ட சாரி கேட்டுட்டு நான் அதை ஏற்றுக்கலன்றதுமே இப்போ இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா, நான் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் சிரிச்சிட்ருக்கா, என்ன சிரிச்சிட்ருக்கா, நீ இப்போ என்கிட்ட வந்து நீடன் பண்ணி மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஓ நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்பேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, சரி நான் உனக்கு கிஃப்ட் அனுப்புனேனே நீ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தியா, எங்கே ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸையுமே கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. பட் அதை ஓப்பன் பண்ணால் அவன் தலையில் இடி விழுந்து போயிடுது. இப்போ வரைக்கும் போட்டிருக்க அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஃபிலிம் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு யார் வந்து உரிமை கொடுத்தது, நான் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் நினச்சதுனால தான் இன்னைக்கு நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்க, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா, ரெண்டாவது நீ இப்போ வந்து திருட்டுத்தரம் பண்ணியிருக்க பார்த்தியா, என் அக்கௌண்ட்டில் அந்த காசு எடுக்கிறதுக்கு அதுக்குமே உன் மேலே கேஸை போட்டாச்சு, நீ அதையும் பார்த்துக்கோன்னு சொன்னதும் அப்போ அந்த டியான் அவனை வந்துட்டு ரொம்ப அது ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறா. பார்த்தியா இவ வந்துட்டு உனக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு பொறுமையாக இருக்கேன் டியான், நீ வாய மூடிட்டு பேசாமல் இதுக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது, நடுவில் வந்தேன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீ இல்லாமல் நீ போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டா. அதை பார்த்துட்டு அவளுக்குமே இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. கோமாயிட்டு நீ வந்துட்டு இப்போ இதெல்லாம் பண்ணிச்சுக்கதான் நான் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டுட்டு நான் வந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கிறதுக்கு போகிறான். பட் அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு அவளை டச் பண்ண விடுவாங்களா, என்ன தைரியம் தான் நீ மேடம் மேலே கையை ஓப்பன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே வந்துட்டு வெளியே இழுத்து விட்டுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா நீ ஏன்ட்ட வாலாட்டி பார்க்காத, நான் தான் உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன், ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் பறித்து உன்னை தெருவில் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து என்னை வந்து விட வச்சிடாதன்னு சொல்கிறா. பட் அவ எங்கே கேட்க போகிறான், வாயில் வந்துட்டு அடிபட்டு அங்கே வந்துட்டு நடக்க முடியாமல் வாய் மூஞ்செல்லாம் வீங்கி போய் அங்கே வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பிச்சைக்காரை மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. யான்னு சொல்கிறா அவள் இப்போ நடந்துக்கிட்டதை பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் இருக்கியே என்ன வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு உன் கூட சேர்ந்து வச்சுக்கோன்னு சொன்னதுமே என்னால் அது முடியாதுப்பா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேமா போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப கோமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம லியாங்கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படி நம்ம சியா திரும்ப அந்த ஜின்னோட சேர்ந்து இருக்க மாட்டாப்பா, ஃபைனலாக அவளுக்கு புத்தி வந்துருச்சு, பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா லியாங் சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கான். பட் அவன் ஃபேஸில் அங்கே அடிபட்டுருக்கு, அவளை மீட் பண்ணவுமே அவன் அதுக்காக தான் விரும்பாமல் இருந்துட்டுருக்கான். கொடுக்குறேன் நீ அதை போய் அவட்ட கொடுத்துருன்னு சொல்கிறான். பட் அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்துடுச்சுக்கு. ஸோ இந்த ரீசன்னால தான் அங்கே மீட் பண்ணாமல் இருக்கானோ என்னமோ, நான் வந்துட்டு உயிரோடு இருக்கேன்றதையுமே அவட்ட சொல்லாத அப்படின்றதையுமே சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த ஜின்னை பார்த்தா ஏகப்பட்ட இடத்துல அங்கே வந்துட்டு ஆடிஷன் கொடுக்குறான், எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் ஆகிடுறான். ஃபைனலாக அங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஆடிஷன் கொடுக்க வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிங்கிட்டு நீ என்ன ஃப்ரெஷர் அப்படின்ற செட்டு அங்கே கேட்குறான். அந்த பையன் ஆமாம் நான் இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா லின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். அவன் வந்ததுமே பார்த்தீங்களாப்பா இவன் வந்துட்டு எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆக்டராக இருந்தான், கடைசியில் பாருங்கள் இங்கே வந்துட்டு ஆடிஷன் கொடுத்துட்ருக்கான், கடவுள் கொடுமை இதெல்லாம். வந்துட்டு இவன் கூடலாம் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு கோவமாயிட்டு அங்கே அவனை போட்டு அடித்ததுமே அவனுமே பதிலுக்கு அடித்து அங்கே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தான் உள்ளே வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கூட வந்திருக்க அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே ஆக்டிங் வந்திருக்கீங்களா இல்லை அடிப்படி சண்டை போட வந்திருக்கீங்களா, ஒழுங்காக போய் உட்காருங்க, வரிசையாக ஒருத்தங்களாம் வந்து அடிக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவட்ட வந்துட்டு லவ்வாக பேசுனா என்னை திரும்பவுமே வந்துட்டு உள்ள வேலைக்கு கூட்டுக்க போகிறா, இதில் என்ன வந்துட்டு பெருசாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் தாங்க வந்துட்டு அங்கே ஆடிஷன் வந்துட்டு பண்ண வர்றான். ப்ளீஸ் எனக்காக நீ வேலை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ இப்படி ப்ளீஸ்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, உனக்கு ஜாப் வேணும்னா நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு ஆடிஷன் கொடு, நான் வந்துட்டு உனக்கு ஜாப் கொடுக்குறேன், நீ இதுக்கு தகுதினா தான் நான் கொடுப்பேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு அவனோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்ருக்கா.
இப்போ இந்த ஸ்கிரிப்டை நீ பாரு, கண்டிப்பாக வந்துட்டு இது உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அப்படின்னா வந்துட்டு இங்கே செலக்ட் ஆகுறதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதுமே அவன் இந்த ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்தா அதில் வந்துட்டு எல்லாருமே அவனை போட்டு அடிக்கணும், இவன் அடி தான் வாங்கணும். அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, வேணுக்கு தானே நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கன்னு சொன்னதும், உனக்கு ஜாப் வேணும்னா நீ பண்ணணும் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே அந்த லின்னை தான் அங்கே கூப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் அவன் கூட வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்காக. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, இவனை வந்துட்டு யார் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி நான் மெயின் லீட் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, நீ வேணுக்குனே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், மெயின் லீட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதும் போட்டு எல்லாரும் வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் பயந்து போயிட்டு அங்கே கீழே விழுந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவளை எவ்வளோ தூரத்துக்கு பேம்பரிங் பண்ணி வச்சுட்டு இருந்தா, இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து திமிரா பேசணும்னா வேலையாகாதுன்னு சொல்லி அங்கே பாசமாக அங்கே பேச ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோயின். இந்த மாதிரி வந்துட்டு பேசி தானே எத்தனை நாளாக என்ன நீ கவுத்தி வச்சிருந்த, நான் இதுக்கப்புறமே உன் வலையில் வந்து மாட்டுவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே கோவமாயிட்டு, நான் வந்துட்டு என்னோட மெயின் லீடை வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா அங்கே ஜியாங் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவனை வந்துட்டு மெயின் லீடாக சூஸ் பண்ணி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு, நான் இருக்கும்போது நீ வேற ஒரு பர்சனவா சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஜியாங்மே நம்ம லியாங்க தான் அவன் மீட் பண்ணுறதுக்காக வர்றான். லியாங்மே இது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துச்சேக்கான். நீ என்ன சொன்னியோ நான் அதை பண்ணிட்டேன்னு சொன்னதுமே, நீ இப்போ வரைக்கும் பண்ணது பார்த்தாது, இதுக்கப்புறமே நான் சொல்கிறத நீ கரெக்டாக பண்ணுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு அந்த ஒரு பென்ட்ரைவ் அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே என்ன இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், என்கிட்ட நீங்கள் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ், நீங்கள் ஒரு டைம் இதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு போனதும் அதை அவங்க வந்துட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்குறா. பார்த்ததுமே ஆனால் ரொம்ப அங்கே ஆத்திரம் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு லேடி வந்துட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் ஜின்ட்ட இந்த மாதிரி பண்ணியிருப்ப, நான் வந்துட்டு அவரோட பெரிய ஃபேன், நான் உன்னை எனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த வரும்போது அங்கே ஜின் தான் வந்து காப்பாற்றுறான். நீ வந்துட்டு கவலைப்படாத, உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே அவன் ஆக்டிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு, ஓ மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறா. நான் உன்னை கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு விட மாட்டேன், முந்தி மாதிரியே ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிருக்கா. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு, திரும்ப முட்டாளாக்கிட்டோமேன்னு. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட இவனோட ஃபேஸில் வந்துட்டு இந்த தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்க விரும்பலை, இவன் ஃபேஸில் எந்த ஒரு அடியுமே படக்கூடாது, நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அவனுக்கு சரி பண்ணணும்னு சொன்னதும் அவனுமே சந்தோஷமாயிட்டேக்கான். அப்போ அவன் அங்கே போனதுமே அவன் ஃபேஸ் கிடையாது, டோட்டல் ஃபேஸை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவருமே அங்கே சில ஐடியாஸ் கொடுக்குறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவன் மெடிசன்லாம் போட்டுட்ருக்கும்போது அவன் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கான், செடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் லியாங்க தவிர வேறு யாரையுமே பக்கத்தில் விட்டதே கிடையாது போல். அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு, உனக்கு இந்த ஆசை வேற இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகும்போது அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான் என்னை மன்னிச்சதுக்காக. ரொம்ப அங்கே நல்லவே மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணுறான். பிறகு அங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அவனை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. அப்போ அங்கே அவன் இந்த தழும்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கும்போது உன் ஃபேஸில் வந்துச்சு ஏதாச்சும் அடி விழுக விரும்பினா இந்த ஃபேஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்துட்டு மெடிசன் நான் கொண்டு வந்திருக்கேன், நீ கண்ணை மூடிட்டு பேசாமல் இரு, நான் வந்துட்டு உனக்கு ஃபேஸில் அதை எல்லாத்தையுமே அப்ளை பண்ணேன்னா கண்டிப்பாக அது எல்லாமே மறைஞ்சு போயிடும்னு சொன்னதும் அவனுமே சந்தோஷமாயிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுமே மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்டு அவளுமே இங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்துட்டு உள்ளே என்ட்ராகும்போது அங்கே வந்துட்டு எல்லாருமே என்ன மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருக்குது. பட் நம்ம பின்னாடி சியா இருக்கா, யார் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பட் அங்கே எல்லாருக்குமே வந்துட்டு இவனை பார்த்துட்டு ஷாக் தான் ஆயிடுச்சுக்கு. அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்ததுமே இவன் கையை பிடிச்சிட்டு முன்னாடி அங்கே போய் உட்காந்ததுமே அங்கே எல்லாருக்குமே சரி ஓகே ஃபைனலாக இவங்களுக்குள்ளே வந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு போல். அப்போ நடுவில் வந்து அந்த டேன் தான் போலன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவார்டு கொடுக்குறதுக்குமே இவனை கூப்பிட்டதுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அவன் போயிட்டு அவார்டை வாங்கிக்கிட்டு, என்னோட லைஃப்பில் இவ்வளோ தூரத்துக்கு நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன்னா அதுக்கு ஒரே ஆள் வந்துட்டு அதை சியா தான், நான் அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. பட் அந்த ஃபாஸ்ட்டில் வந்துட்டு அந்த நெக்லஸ் எல்லாமே தூக்கி போட்டு உடச்சி இந்த இடத்துல அசிங்கப்படுத்தினதான் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சேக்கு. அவனை பார்த்தா உனக்காக இந்த புது நெக்லஸ் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஃப்ட் பண்ணும்போது, நீ என்ன நினச்சிட்ருக்க, எனக்கு இந்த கிஃப்ட் வந்துட்டு ரொம்பவே பெருசு நீ நினச்சிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். அந்த வீடியோ ஒன்று அங்கே வந்துட்டு ப்ளே ஆரம்பிச்சிருது. பார்த்தா அந்த லியாங் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, இந்த ஜின்னோட பிரதர் தான் போல். அவன் தான் அங்கே வந்துட்டு அவனோட காரை வந்து ஆக்சிடென்ட் வந்து பண்ண சொல்லி அங்கே கொலை பண்ண சொல்லியிருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதனால தான் அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஆத்திரமாயிருக்கா. அவன் அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு, ப்ளீஸ் நீ வந்துட்டு இதை முதல் ஸ்டாப் பண்ணு, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, என்னை போலீஸ் பிடிச்சி போட்டுருவாங்க, என்னை வந்துட்டு என் மேலே கேஸ் போட்டாங்கன்னா என்னோட கேரியரே ஸ்பாயில் ஆயிரும்னு சொன்னதும் அப்போ அவள் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நான்
இத்தனை நாளாக நீ என் கூட சேர்ந்து இருந்திருக்க, என்னோட லவ்வவே வந்துட்டு பிரித்தது நீ தான் சொல்லிட்டு தெரியாமல் நான் வந்துட்டு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். நீ என்ன தைரியம் தான் என்னோட ஹஸ்பண்டவே வந்துட்டு கொலை பண்ணியிருப்ப அப்படின்ற செட் அவள் கோவப்படுறா. நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் உன் மனசு வந்துட்டு என்னோட லியாங் மாதிரி கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு மீடியாஸ் எல்லாமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணீங்க, உங்கள் பிரதரவே எப்படி காசுக்காக கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு கொஸ்டின் கேட்டதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு எதுவும் பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். பட் அவன் ஃபேஸில் பார்த்தா அங்கே அந்த தலைமுல இருந்து ஃபுல்லாக பிளட்டாக வர ஆரம்பிச்சதுமே மீடியாஸ் எல்லாத்துக்குமே அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. அப்போ அங்கே அவனை ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயின். ஃபைனலாக நான் வந்துட்டு அவனை பழிவு எப்படி வாங்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி வாங்கிட்டேன்னு சொல்கிறா. பிறகு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போனதுமே அவன் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான். நான் வந்துட்டு உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணது உண்மைதான், ப்ளீஸ் ஆனால் வந்துட்டு நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் இதெல்லாமே உண்மையில இருந்த லவ்னால தான் பண்ணேன்னு சொன்னதும் அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே லியாங் சொல்லிட்டு ஒரு டைம் இந்த ஜின் அங்கே உட்காந்துருப்பான் போல். அங்கே வந்து மடியில் போய் அங்கே ஆசையாக போய் படுத்துக்கிறா. நீ வந்துட்டு எவ்வளோ நேரமாக என்னை வெயிட் பண்ண வச்சு தெரியுமான்னு சொல்லிச்சேக்கா. பட் அவனுக்கு அங்கே பார்த்ததுமே அவ்வளோ லவ் ஆயிடுச்சு போல். அங்கே அதனால தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான். பட் லவ்னாலுமே அது மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவன் ரொம்ப வந்துட்டு அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இதெல்லாமே சொன்னதுமே நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை அப்போ லவ் பண்ணேன் இப்போ லவ் பண்ணாமல் விட்டுட்டேனா, எப்பயுமே நான் உன்னை லவ் பண்ணது கிடையாது, என் மனசில் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எப்பயுமே இருந்துச்சேக்கான். என் ஹஸ்பண்டோட ஃபேஸ் ஒன்று மாதிரி இருந்த வாசி பக்கத்துலேயே வச்சு நான் உன்னை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ வந்துட்டு இந்த வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பண்ணதுக்கு உனக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை நீயே வச்சுக்கோ, இந்த மாதிரி குப்பையில் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு போனதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆனால் என்னோட லவ் உண்மைதான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கத்திச்சேக்கான். பிறகு அங்கே ஜியாங் வந்துட்டு லியாங்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு டைம் போய் மேடம் நீங்கள் மீட் பண்ணலாமேன்னு சொன்னதோ நான் எப்படி போய் மீட் பண்ணுவேன், இந்த ஃபேஸ் வந்துட்டு எப்படி வந்து டேமேஜ் ஆகி போயிருக்கு பாரு, அவள் வந்துட்டு பார்த்துட்டு கவலைப்பட மாட்டாளா, ரெண்டாவது எனக்கு லிவர் கேன்சருமே இருக்குது, நான் எப்போ சாவேன்னு எனக்கே தெரியல, சேர்த்து போயிட்டு திரும்ப அவட்ட வந்து சந்தோஷம் கொடுத்து திரும்ப அவட்ட போய் நான் சேர்த்து போய் அவளை திரும்பவுமே சோகத்தில் ஆழ்த்தவா, நான் வந்துட்டு இறந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ வச்சுட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அவன் உன்னை கொலை பண்ணவேன்னு தெரியாமல் நான் அவனை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் தலையெழுதுக்கு வச்சு ஆட்டம் போட்டிருக்கேன் பார்த்தையா, ஆனால் அவனை பற்றி உண்மை தெரிஞ்சதுமே அவனை அடித்து திரும்ப அதே லெவலுக்கு நான் கொண்டு வந்து விட்டுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. நீ ஏன் என்னை விட்டுட்டு போனேன், நான் வந்துட்டு நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணி அழுகும்போது அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது. இப்படி லியாங் வந்து உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்காருன்னு சொன்னதும் அங்கே இருக்கிற இடத்தையுமே சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியுமே ஆகிட்டு இருக்கா. நான் உடனே அவனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவுமே பண்ணுறா. நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போயிடுறா. லியாங்க அவளை பார்த்துட்டோம், அவளுக்கு அவனை பார்த்துட்டுமே ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுது. ரொம்ப அப்படியே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது இவள் வேமா போயிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, என்னை நீ முதிர் மாதிரி லவ் பண்ண முடியாது, என் ஃபேஸில் பார்த்தையா எவ்வளோ பெரிய வந்துட்டு அசிங்கமான தலைமை எல்லாமே ஏற்பட்டிருக்குன்னு சொன்னதும் இவ்வளோ நாள் என் கூட சேர்ந்து இருந்துமே நீ இப்படி தான் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு கண்ணாடியை உடைச்சி அந்த கிளாஸ் எடுத்து அங்கே வந்துட்டு ஃபேஸை கட் பண்ணிக்கிறேன், இந்த தலைமை என் ஃபேஸில் வந்துடும்ல அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பண்ண போகும்போது இவன் வேமா வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறான். நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே சாரியுமே கேட்குறான். நீ வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து இருந்து உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது, கூடிய சீக்கிரம் நான் இறந்து போயிடுவேன், எனக்கு கேன்சருமே இருக்குன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எவ்வளோ நாள் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் சேர்ந்து இருப்போம், நம்ம ரெண்டு பேருமே இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் சேர்ந்தே இருப்போம், இல்லைன்னா ரெண்டு பேருமே சேர்ந்தே சாவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்து கிஸ்மே பண்ணிவிட்டு ஃபைனல் அங்கே வந்துட்டு ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.